ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ தான் தூங்கி வச்சோன்னு பார்த்தா எங்கள் வீட்டில் காப்பி போட்டாங்க. காப்பியை சாப்பிட்டு பசங்க ரஸ்க் வாங்கி வந்து வச்சுருந்தாங்க. 2 ரஸ்க்கு சாப்பிட்டு சரி சண்டே ஸ்பெஷல் ஆச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருந்தா திடீர்னு ஒரு சவுண்டு. என்ன சவுண்டு பார்த்தா பைக்கினுடைய ஹார்ன் சவுண்டு. வெளியே போய் பார்த்தா மீன்கார் வந்திருந்தார். என்னண்ணா மீன் அப்படின்னா, வாப்பா அப்படின்னாரு. சரி போய் பார்த்தா ஜிலேபி மீன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருந்தது. அது இன்னொரு விஷயம் கேட்டால் உயிரோடு இருந்தது. அதுதான் ஸ்பெஷலே. உயிரோடு இருந்தது. அதுக்கப்புறம் எவ்வளோண்ணா கேஜி அப்படின்னா, 1 கிலோ 100 தான்ப்பா, அதிகமாக இல்லை கம்மி தான்ப்பான்னாரு. சரி நான் ஒரு 1.5 கிலோ கொடுங்கன்னா பார்த்தா ஒரு 3 மீன் தான் நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு மீன். 3 மீன் தான் இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு க்ளீன் பண்ண தெரியாதுங்கன்னாங்க. இல்லைம்மா நானே பண்ணித்தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரே பண்ணி கொடுத்தாரு. அந்த க்ளீன் பண்ணுறது காசு வாங்கலை. நல்ல மனுஷன் தான். இதே நம்ம வெளியே போய் கடல் மீன் வாங்கினீங்கன்னா கிலோ 200 300 கொடுத்து வாங்கினா கூட க்ளீன் பண்ணுறதுக்கு 50 ரூபா தனியாக வாங்குறானுங்க. ஒரு நல்ல மனுஷனாக பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தா என் பையன், அப்பா நேற்றே பிரியாணி வேணும்லப்பா, நீ பிரியாணி வாங்கி கொடுப்பா. நான் என்ன சொன்னேன், இல்லைப்பா என் ஃப்ரெண்டு என்ன சொன்னார்னா, சனிக்கிழமை வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் ஞாயிற்றுக்கிழமை தரப்போகிறேன், ஞாயிற்றுக்கிழமை வந்து வாங்கிட்டு போங்க பிரியாணி அப்படின்னாரு. 1 மணிக்கே வாங்கிட்டு வந்து தரேன்பா அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை சின்ன பையனை சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் மீனை வந்து க்ளீன் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்தாம்பாச்சு அனுப்பிச்சிட்டு நான் கடைக்கு போய்ட்டு வரலான்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பிட்டேன். கடைக்கெலாம் போய்ட்டு என் வேலையை முடிச்சுட்டு திரும்பி ரிட்டன் வரும்போது பார்த்தா டாட்டா ஏசியில் பழம் விற்றுருந்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான பழம் தான். அதை நான் பண்ணேன். ஆப்பிள் ஒரு 1/2 கேஜி, மாதுளை ஒரு 1/2 கேஜி வாங்கிக்கின்னு வந்துட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 150 300 ஆகி போச்சு. வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அப்புறம் நம்ம வீட்டில் ஸ்பெஷலு அப்படின்னு கேட்டேன். ரெடி ஆச்சுங்க சாப்பாடு சாப்பிட்லான்னாங்க. சரி போனால் சுட சாதம், மீன் குழம்பு நான் என்ன சொன்னேன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு வைப்போம்னா அவங்க வெறும் மாங்காய் மட்டும் போட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சைடிஷ் கேட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் பருப்பு